பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை நம்ம ஃபைண்ட் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா தவிர இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நிர்வாகம் வந்து வரமாட்டாங்க. காரணம் ஏன்னா ஏன் வரமாட்டாங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா மீறி போனால் ஒரு 50 வண்டி வெளியே போகுமா, 50 வண்டி வெளியே போகுமா, 50 வண்டி வெளியே போயிருந்தா வச்சுக்கோங்க. மறுக்க எங்கே தெரியுமா வருவாங்க, சரவணாக்கு போவாங்க, ஃபாஸ்டேக் போவாங்க. அங்கே போயிட்டு மறுக்க எங்கே தெரியுமா வருவாங்க, மறுக்க டேக்ஸுக்கு தான் வருவாங்க. அது அவங்களுக்கு தெரியும். காலங்காலமாக இதுதான் நடக்குது. சரிங்களா? இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டு போகிற ஆளுங்க ஏதோ வேறு பர்சனலாக கூட சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டு கூட போவாங்க. ஆனால் வந்து மறுக்க உள்ள ரெட்டில் வந்து அட்டாச் பண்ணி போட்டிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய மைனஸ். சரிங்களா? இதே நம்மளுடைய ப்ளஸ். நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாரும் ஒன்று சேரும். சரிங்களா? நீ சீனியரா ஜூனியர் அது மாதிரி ஆஃபீஸில் வாடகை தராங்க அப்படி கிடையாது. யார் லாகின் பண்ணுறாங்க அவங்க வாடகை தராங்க. நம்ம ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரெண்டே விஷயம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம 400 வண்டி இருக்குன்னா 400 பேர் வேண்டாம், ஒரு 200 பேர் ஒன்று சேரலாம். ஒன்று சேர்ந்து மேனேஜ்மெண்ட்டை வர வைக்க சொல்லணும். மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் வண்டி ஓட்டலாம். சரிங்களா? ஒரே ஒரு நாள் வண்டி ஓட்ட மட்டும்னா மேனேஜ்மெண்ட் ஆட்டாமல் வந்துடும். இன்னொன்று என்னென்னா நமக்கு கோயம்புத்தூரில் சப்போர்ட் இருக்குது, சேலத்துலேயும் சப்போர்ட் இருக்குது, திருப்பூர்லேயும் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? மொத்தமாக ஒரு 200 வண்டி நின்னா கூட 1000 வண்டி நிற்கும். சரிங்களா? அப்போ என்னாச்சுன்னா அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வர்றாங்க? இப்போ எத்தனையோ டைமு டேரிஃபுக்கு போய் கேட்டோம். இப்போ போன வாரத்தில் கூட கலெக்டரேட்டுக்கு போனோம். எல்லாமே பண்ணோம். மேனேஜரை ஒரே வாரத்தை என்ன தெரியுமா சொல்கிறாரு, இத்தனை பேருக்கு இல்லாத பிரச்சனையா, மீறி 300 வண்டி ஓடிட்டு தான் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனைன்னு கேட்குறாரு. இன்னொரு மீறி பேசணும்னா என்ன சொல்லணும், கார்னர் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் வெளியே போயிருங்கண்ணா, ஏன்னா உள்ளே வரீங்க அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் பேசுகிறோம். சரிங்களா? எல்லாத்துக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது என்னென்னா நான் உள்ளூர் பள்ளிப்பாளையம், நீ உள்ளூராக இருந்தாலும் இங்கே வண்டி நிறுத்தக்கூடாது அப்படின்னாங்க. இதுதான் பிரச்சனை. என்னோடய ஒய்ஃபு நல்லது கேட்டது எல்லாமே இங்கே தான் வரணும். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் வேறு, பாலத்தாண்டுனா டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு இதுதான். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா மக்களும் ஈரோடு பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. யார் ஈரோடு போகாமல் இருக்காங்க? எல்லாருமே தான். நாயம் நம்ம சைடு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒற்றுமை இல்லாங்கிறதுனால அவங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்க லோக்கல்லே இருக்கிறாங்க. ஸ்டேஷனு, வீடு, போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறப்ப அவங்க நல்லா லிங்கில் இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறவங்க பிடிச்சிக்கிறாங்க, வாடா போடான்னு இருக்கிறாங்க, எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதே வந்து நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், காலையில் 4 பேர் வாய்ஸ் போட்டாங்க. இதே லோக்கலில் 10 வண்டி அங்கே தான் நின்றுச்சு, லோக்கல்லே தான் நின்றுச்சு, யாரும் வரல, லோக்கல் யாரும் வரல. என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இது பாரு, அவரு மணி என்ன அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இதே விஎன்எஸ் அவனுக்கு அடிதடியாகி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை வந்து பஞ்சாயத்து பண்ணி எவ்வளவோ பிரச்சனைகள் போச்சு. போர் அடிச்சுன்னா கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு இப்போ நம்மளை பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான். அதுதான் நடக்குது காலங்காலமாக. இங்கே லோக்கலாக இருந்தால் கூட வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இதே வெளியூருக்காரனால என்ன பண்ணுவான்? சரிங்களா? இதுதான் என்ன பண்ணலாம். ஏன்னா டீம் ஒர்க் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இன்றைக்கி வர்றோம், இன்றைக்கி 50 பேரோட பொழப்பு போச்சுன்னா யாருன்னா தருவா? ஒரு 100 ரூபா நமக்கு யாராவது தருவாங்களா? யாரும் தரமாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய மைனஸ் காரணம் என்னென்னா நம்ம இங்கே வந்து ஒரு கமிஷன் கொடுத்து ஓட்டணும் நமக்கு ஏதாவது ஆசை இருக்கா? காரணம் என்னென்னா இவங்ககிட்ட வாடகை இருக்குது, அதனால் நம்ம ஓட்டுறோம். எடுத்து போட்டு விடுங்க, அதனால் என்ன போய். சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை நான் அவர் என்ன சொல்கிறேன்னா வெளியே எடுத்துறாருன்னு சொல்கிறீங்க. இல்லை உங்களுக்கு வெளியே போனால் பிரச்சனை இல்லை, மற்ற யாராச்சும் வெளியே போனால் ஏன்னா டீம் ஒர்க். இப்போ கோயம்புத்தூர் ரெடியாக இருக்கிறாங்க, போடல குரூப்லாம் போடல. ஆல்ரெடி பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை தான் அந்த கொங்கு அருள் அப்படிங்கிற வெளியே அனுப்பிட்டாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அப்படி பீரோடில் வந்து போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. இல்லை வண்டி அங்கே அட்டாச் இருந்து கோயம்புத்தூர் அட்டாச் இருந்து. சரிங்களா? ஒன்று பண்ணுங்க, முதல்ல குரூப்பில் வாய்ஸ் போட்டு ஒரு நாளைக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து யாரும் வரலன்ற போது குரூப்பில் வாய்ஸ் போட்டு இந்த நாள் இந்த அன்னைக்கு யாரும் வண்டி ஓட்டாதீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கேட்பாங்க அப்படி சொன்னா? என்ன கூட கேப் விட்டு நில்லுங்க, பேச தெரியல. அப்படியே பாய்னா அப்படியே கொஞ்சம் பேச பண்ணுங்க. டேய் சதீஷ் உள்ள வாடா. கொஞ்சம் அன்னைக்கு போன தடவை நமக்கு பிரச்சனை வந்தப்பையும் இதே மாதிரி தான் ஒரு நாள் ஒரு டைம் புக் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்னோம். யார் வந்தாங்க அன்னைக்கு? யார் வந்தாங்க சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு பிரச்சனை நடந்ததில்லை.